ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு இல்லாத டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரோட்டு கடையிலலாம் இட்லி கூட வச்சு கொடுப்பாங்களே சாம்பார், அது அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 4 மீடியம் சைஸ் தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி போட்டு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் வந்து சேர்த்துங்க. தக்காளி நம்மளுக்கு தண்ணி விடும், அதனால எனக்கு 1.5 கப்பே போதும். 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ குக்கரில் விசில் அடங்கினோன்னே அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து வாட்டர் தனியாக, அந்த வெங்காயம் தக்காளி இருக்குல்ல அது தனித்தனியாக செப்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம் தக்காளி அந்த தண்ணி தவிர மற்றதெல்லாம் சேர்த்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். நீங்கள் ஓவராக தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக சோம்பு, ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2-3 தட்டின பூண்டு சேர்த்துருக்கேன். 2 பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கொப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம குக்கர்லேருந்து வேக வச்சு எடுத்த தண்ணி இருக்குல்ல அந்த வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம், அந்த பேஸ்ட்டை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி வந்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி அதையும் கலந்து ஊற்றிக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இதை நல்லா இப்போ இது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்குனா நல்லா சுட சுட சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரோட்டு கடை டிஃபன் சாம்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஃபுட்டி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை சுட சுட இட்லி கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.